பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். வேதத்தில் பாக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வச்சிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரிடத்துல வந்துட்டு ஐக்கியம் வச்சிருக்கிறவங்க பாக்கியவாங்க. அதே மாதிரி இங்கே வேத வசனத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னா, வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 3வது வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாத்தையும் வாசிக்கிறவங்க பாக்கியவான்கள், கேட்குறவங்க பாக்கியவான்கள், ஆனால் அதன்படி கை கொள்ளுகிறவங்க ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியமாக இருக்கிறதற்கு நம்ம வேத வசனத்தை அதிகமாக தியானிக்கணும். இந்த தீர்க்க தரிசன வசனங்களெல்லாம் வாசிக்கணும், அவைகளை கை கொள்ளணும். அப்போ தான் நம்ம கர்த்தரிடத்துல பாக்கியவான்களாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நித்திய பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ்.